ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்து இன்றைக்கி 8வது நாள். வெயிட் லாஸ் ஆரம்பித்து நாள் 86 கிலோ 150 கிராம் இருந்தேன். இந்த 8வது நாள் என்ன வெயிட் இருக்கேன்னு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எங்கிட்ட நிறைய பேர் என்னோடய வெயிட் லாஸை பற்றி சின்ன சின்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் உட்காந்து பேசி ஆன்சர் பண்ணால் போர் அடிக்கும் இல்லையா? எனக்கும் அப்படி ஃப்ளூயண்ட்டாக பேச வராது முன்னாடி. அதனால் சண்டேயில் நடந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸில் உங்கள் கொஸ்டின்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில கொஸ்டின் ரிப்பீட்டடாக வருது, அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். வீட்டை சுற்றி காடு மாதிரி புல் வளர்ந்துருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. வீட்டை சுற்றி காடு மாதிரி இல்லைங்க, வீடே காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 6 மாதம் மழை 6 மாதம் வெயிலுன்றது தான் கிளைமேட்டு. மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் விடாமல் பேஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் 2 மாதம் விட்டு விட்டு பெய்யும். மழை ஹெவியாக பேஞ்சிட்ருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணவும் முடியாது. மழை கம்மியானதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண முடியும். அதுவும் க்ளீன் பண்ண இடையில மழை வருது பார்த்திங்களா? அப்போது ஒவ்வொரு சைடு புல் வந்துட்டே தான் இருக்கும். வழக்கமாக ஆள் விட்டு தான் க்ளீன் பண்ணுறது, இல்லைன்னா அம்மா வந்தாங்கன்னா அம்மாவும் அவரும் சேர்ந்து பண்ணிவிடுவாங்க. இந்த வருஷம் மழை நின்னதுலேருந்து அவருக்கும் டைம் இல்லை, அம்மாவும் ஊருக்கு வரல. அதனால நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு க்ளீன் பண்ணி பழக்கமும் இல்லை, ஜாஸ்தி க்ளீன் பண்ணுறதுக்கு என் உடம்பும் ஒத்துழைக்காது. ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கடைசி சனிக்கிழமையும் புரட்டாசியில் முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சண்டே. அதில் சமைச்சது, அப்புறம் கரனுக்காக க்ரில்லு செஞ்சுருந்தேன் நானே அடுப்பில். வீட்டில் அடுப்பு இல்லை, அதனால சுற்றி இருந்த கல்லை ஏதோ எடுத்து வச்சு இருந்த கட்டைங்களை வச்சு நானே செஞ்சுருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். என்னோடய வெயிட் லாஸில் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் எத்தனை கிலோ இருந்தீங்க, எத்தனை கிலோ வெயிட் கம்மி பண்ணீங்க அப்படின்னு தான். அப்புறம் சின்னதுலேருந்தே நீங்கள் குண்டு தானா, இல்லை இடையில வெயிட் போட்டுச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சப்பி தான். அப்புறம் குழந்தைங்க பிறந்தது, அப்படி இப்படின்னு இன்னும் வெயிட்டு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் வெயிட் செக் பண்ணும்போது நானும் செக் பண்ணேன். அப்போது 92 கேஜிஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் அதை பெருசாக கண்டுக்கல, இன்னும் ஏறிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு, இறங்கின பாடு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பெரிய ஃபுடி, என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டே இருப்பேன். எதுவுமே பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அதே என்னோடய வெயிட்டில் எனக்கு மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. சரி, வெயிட் லாஸ் பண்ணுவோன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணேன். அப்போ வெயிட்டு குறைஞ்சது நல்லாவே தெரிஞ்சிச்சு. எவ்வளோ வெயிட் இருந்தேன், எவ்வளோ குறைஞ்சிச்சின்னு எனக்கு தெரியவே இல்லை, ஏன்னா வெயிட் செக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணேன். அப்போது வெயிட் மிஷின் வாங்கி நான் வெயிட் செக் பண்ணும்போது 91 பாயிண்ட் சம்திங் இருந்தேன். அப்புறம் அதிலேருந்து 76 வரைக்கும் வெயிட் லாஸ் ஆச்சு. அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும், ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெயிட்டு எப்படி ஏறிச்சுன்னா, 1 மாதம் பசங்களுக்கு லீவுக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். நம்ம வீட்டுக்கு போனாலே தெரியும் இல்லைங்களா, ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டே இருப்போம். அப்படி தான் அப்போவும் நடந்தது. ஒன்றா வீட்டில் ஏதாவது செய்கிறது, இல்லைன்னா கடையிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வர்றது, இதே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்பியும் அந்த வெயிட்டை ரீச் பண்ணிட்டேன். 86 கிட்ட வந்தாச்சு. சரி, இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதையாவது நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வெயிட் லாஸ் பண்ணுற முடிவுக்கு வந்திருக்கேன். அதுக்காக நம்மளால் சாப்பிடாமையும் இருக்க முடியாது, ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணியும் வெயிட்டை குறைக்க முடியாது. கரெக்டாக வீட்டில் சமைச்ச ஃபுட்டு சாப்பிட்ணும். என்றைக்காவது ஒரு நாள் வெளியே சாப்பிட்டாலுமே அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் இருக்கணும்.
அதுதான் இந்த டைம் வெயிட் லாஸில் என்னோட குறிக்கோளாக இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கிராஷ் டயட்டு, எக்ஸசைஸு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வீட்டில் நம்ம நார்மலாக சமைக்கிறத வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலான்னு தான் இருக்கும். சரியாக சொல்ல போகணுன்னா வெயிட் லாஸ் பண்ணுற ஃபுட் ஐடியாஸ் நம்ம சேனலில் கிடைக்கும். என்கிட்ட நிறைய பேர் சொன்ன பாயிண்ட் ஒன்று என்ன தெரியுமா? நான் வெயிட் லாஸ் ஆரம்பித்தேன் சிஸ்டர், ஆனால் வீட்டு வேலையாக கரெக்டாக செஞ்சாலே வெயிட் லாஸ் ஆகும், சும்மாலாம் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு தனியாக ஒன்றும் பண்ண வேண்டான்னு வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க, அதுலேயே பாதி இன்ட்ரெஸ்ட் போயிடுது அப்படின்ட்டு. அதுவும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சால் வெயிட்டே போடாது, நீ உட்காண்ட்ருக்கிறனால தான் உனக்கு இப்படி வெயிட்டு போடுதுன்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி கேட்குறவங்கெல்லாம் நம்ம வீட்டில் வேலையை அவங்களாம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க, நம்மளே தானே செய்கிறோம். வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு நாள் வீடு கசாமுசான்னு கறந்தால் பரவாயில்ல, லீவ் போட்டுட்டு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு செய்வாங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நமக்கு அதுவும் கிடையாது. எல்லா நாளும் எல்லாமே செஞ்சுட்டே தான் இருக்கணும். அந்த கணக்குப்படி பார்த்தா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் முழுசாக குண்டாக இருக்கணும், உட்காந்துட்டே இருக்கிறனால. நமக்கெல்லாம் ஏறவே கூடாது. என்கிட்டலாம் யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, நீ ஏன் வந்து என் வீட்டு வேலையை பார்த்து கொடுக்குறேன்னு கேட்டுருவேன். சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடுவோம். அப்புறம் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுறீங்களா, வாக்கிங் போகிறீங்களான்ற மாதிரி. இந்த வெயிட் லாஸ்லேருந்து தான் வாக்கிங் போகிறக்கும் ஆரம்பிச்சிருக்கேன். டெய்லியும் காலையில் ஒரு அரை மணி நேரம் மைல்டாக ஒரு வாக் பண்ணுவேன். மற்றபடி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சொம்பு அளவுக்கு கண்டிப்பாக தண்ணி குடிச்சிடணும். இடையில தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அது இன்னும் நம்மளோட பசியோட தன்மையை கட்டுப்படுத்தும். அப்புறம் ரிப்பீட்டடாக வர கொஸ்டின்னு சொல்ல முடியாது, ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட ஃபுட்டில் ப்ரோட்டீன் இன்டேக் கம்மியாக இருக்குது, அதை ஜாஸ்தி பண்ணிக்கோங்கன்னு. நான் ட்ரை பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். வீட்டில் சமைக்கிறதுல இன்னும் என்னென்னலாம் சேர்த்திக்க முடியுமோ இதெல்லாம் சேர்த்துட்டே தான் இருக்கேன். அடிக்கடி பயிரெல்லாம் முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டே தான் இருக்கேன். சுண்டல் அது இதுன்னு சாப்பிட்டே தான் இருக்கேன். டெய்லி பேஸஸில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுனே அது தெரிய மாட்டேங்குது. மற்றபடி டெய்லியும் பேஸஸில் வீட்டில் சாம்பார் இருக்குது, வாரத்துக்கு ஒரு 2-3 டைம் முட்டை சேர்த்திக்கிறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி நான்வெஜ் சமைக்கிறோம், வாரத்துக்கு இடையில மீனும் சமைப்பேன். இந்த ஒரு மாதம் புரட்டாசின்றனால இத்தனை நாள் எதுவும் நான்வெஜ் எதுவும் இருக்கலை. இனிமேல் மீன் முட்டைன்னு ரெகுலராக இருக்கும் வீக்லி. அப்புறமா வெயிட் மிஷின் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங்கு ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. லிங்க் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்றா இங்கே ஐ பட்டனில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். அப்புறமா வெயிட் லாஸில் காஃபி எடுத்துக்கிறீங்களா அப்படின்றது தான் நிறைய பேர்த்தோட கொஸ்டினாக இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப காஃபி அடிக்ட்டுங்க. ஒரு நாளைக்கு 4 காஃபி 5 காஃபி குடிக்குவேன். நான் காஃபி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. வழக்கமாக காஃபினாலே ஃபுல்லாக பாலில் தண்ணியே ஊற்றாமல் நிறைய சர்க்கரை போட்டு தான் நான் காஃபி செஞ்சு குடிச்சிட்ருந்தேன். ஆனால் இப்போது பாதி பால், பாதி தண்ணி, பாதி சர்க்கரைன்னு எல்லாத்தையும் குறைச்சாச்சு. குவான்டிட்டியும் ரொம்பவே குறைச்சாச்சு. என்னோடய கப்பெல்லாம் ரொம்பவே பெருசு, அதிலிருந்து குட்டி கப்புக்கு மாறிட்டேன். பிளேட்டும் அப்படி தான். என்னோடய பிளேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து குட்டி பிளேட்டுக்கு மாறிட்டேன். அப்போ வந்து நம்ம சாப்பாடு போடும்போதே அது பிளேட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மைண்டில் நம்ம வயிறு நம்பிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலும் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும் இது கண்டிப்பாக. அப்புறம் நான் வெயிட் லாஸுக்குன்னு பண்ண விஷயம் என்னென்னா, வீட்டில் எனக்கு மட்டும் இல்லை பசங்களுக்குமே ஸ்நாக்ஸ் கிடையாது, கடை ஸ்நாக்ஸு. வீட்டில் என்ன கேட்குறீங்களோ நான் செஞ்சு தந்துடுறேன், கடையில் வாங்கிட்டு வந்து என்னோடய கிரேவிங்ஸை ஜாஸ்திப்படுத்த வேணான்னு சொல்லியாச்சு. அப்படியே வீட்டில் செஞ்சாலும் அளவாக கொஞ்சமாக செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதுலேயும் அப்பப்போ கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் 1-2 சாப்பிட்டுக்குவேன். அதுவும் கடைசியில் முடிகிற நேரத்துக்கு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். முன்னாடியே சாப்பிட்டோம்னா நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியில் முடிகிற கட்டத்தில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு கொஞ்சம் சாப்பிட்டு எந்திரிச்சு வந்துடுவோம். அண்ட் வந்து தண்ணி வாட்டர் பாட்டிலில் இப்போல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறது. காலையிலேயே பையன் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க பாட்டில் ரப்புறதோடு சேர்த்து எனக்கும் ஒரு பாட்டில் தண்ணி ரப்பி வச்சுட்டே கிளம்பிடுவான். அதை தான் நான் மத்தியானம் வரைக்கும் குடிப்பேன். மத்தியானத்துக்கு அப்புறம் இன்னொரு பாட்டில் நான் ரப்பிக்குவேன்.
நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்துட்டு, நீங்கள் மில்லட் சாப்பிட்லாம்ல, ஏன் ரைஸே சாப்பிட்ருக்கீங்க? மில்லட்டில் வெயிட்டு சீக்கிரம் குறையும் அப்படின்ட்டு. நான் பொறந்ததுலேருந்து இத்தனை வருஷமாக சாப்பாடே சாப்பிட்டு பழகிட்டேன். அதெல்லாம் செஞ்சால் கூட ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலான்னு தான் தோணுது. வயிறு ஃபில்லான ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது. அதனால எனக்கு சாப்பாடு தான் வேணும். அதுலேயே நான் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். காய்கறி நிறைய ஜாஸ்தி பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இப்போல்லாம் காய்கறி அவ்வளோ வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு டைம் கடைக்கு போனால் 2 குச்சிப்பை அளவுக்கு ரப்பிட்டு தான் வரேன். அதில் வேறு எதுவுமே இருக்காது. நல்ல ஹெல்த்தியான காய்கறி மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக காய்கறி நிறையா சாப்பிட்டாலே பசி சீக்கிரமாக போயிடுது. அப்புறமா சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் தான் சாப்பிட்றோம், ஜாஸ்தி சாப்பிட்றதுக்கு ஆகுறதில்ல. இந்த டைம் சிக்கன் வாங்கிட்டு வரும்போதுமே ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இடையில சிக்கன் சாப்பிட்டு இருப்போம். இப்போலாம் சிக்கனை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு பாதியிலே வயிறு ஃபில் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் சேஞ்சாகவே ஆகிடும். அதுக்கான முயற்சி தான் இனிமேல் எடுக்கணும். இப்போது வெயிட்டை பார்க்க வேண்டிய டைமு. ஃபஸ்ட்டே 86 கிலோ 150 கிராம் இருந்தேன். இன்றைக்கி 8 நாள் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக இன்றைக்கி 85.70 தான் என்னோடய வெயிட்டு. வாரத்துக்கு நான் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து 350லேருந்து 400 கிராம் தான் என்னோடய டார்கெட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு 8 நாளைக்கு. நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் முன்னாடியே தான் போயிருக்கு. இதே கன்சிஸ்டன்சியில் 80 கிலோவை ரீச் பண்ணுறது தான் என்னோடய டார்கெட்டாக இருக்க போகுது. நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் என்னோடய வெயிட் லாஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நான் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் யாராவது வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பச்சை பாம்பு இழுக்கறாமா? பச்சை பாம்பு சமையல் நல்லா வருமா? கர்ணே நான் சொன்னேன் பச்சை பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மேலன்னு. என்ன பண்ணீங்க? வந்துருச்சு, வாசலுக்கே வந்துருச்சு பச்சை பாம்பு. துளசி கட்ட மேல டான்ஸ் ஆடிது. சொல்றேன் இல்ல கரணே. அதே பாம்பு பயந்துட்டு இருக்குது. நீ தொடரே போடுறேன்ட்டு பச்சை பாம்பு இப்படி உருவி விட்டா சமையல் நல்லா வருமாமா? பட்டை வேற போடல. பச்சை பாம்பு சொல்ற பிடிக்கிறேன். இனிமே நம்ம வீட்ல உங்க அப்பா சமையலா? சண்டே நைட்டு நம்ம வீட்டில் பாம்பு வந்துருந்துச்சு. அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. பச்சை பாம்பு விஷம் அவ்வளோ இல்லை. நான் மற்ற பாம்பெல்லாம் வரும். அப்பப்போ தேள், காட்டுப்பன்னி, முள்ளம்பன்றி அப்படி உள்ளே வந்துட்டு போகும். காட்டுக்குள்ளே வீடு இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். டிஸ்கவரி சேனல் தான் போட்டு பார்க்கணுன்ட்டு கிடையாது. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சில பேர் சொல்கிறீங்க கமெண்ட்ஸ் பண்ண தயக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரிப்ளை உடனே வந்துடும். சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணுவோம். எவ்வளோ கிலோ வெயிட் இருக்கீங்க, எந்த மாதிரி டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா.